ஜாயின் பண்ணலாம். கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாடி ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அளவு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அளவு எடுக்கிறது வந்து காஜா சைடு அளவு எடுக்கிறேன். இப்போ 7 வச்சுருக்கேன். இடுப்பு சுற்றளவு வரும் இது 7. இப்போ நீங்கள் டாட் பிடிச்சிருக்கீங்க இல்லையா பட்டன் கிட்ட, அங்கேருந்து 8ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் கிட்ட 9 நான் அவங்க சுற்றளவு வந்து 9 வச்சேன். அந்த 9 அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், நாங்கள் ஒரு நாச்சு ஒன்று எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட மார்க் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. ஃபவுண்டேஷன் பண்ணிட்டோம். இந்த கோடு மேலே தையல் போட்டுக்கோங்க. இப்போ கை சுற்றளவு 6 மார்க் பண்ணியிருக்கேன். 6 மார்க் பண்ணிக்கோங்க. இது கை சுற்றளவு உங்களுக்கு. இது சென்டராக ஒரு இது அளவு எடுத்து 6.5ல் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஆம்கோல் சுற்றளவு பாருங்க. 7.5 கரெக்டாக வருது பாருங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு டைம் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இப்போ அந்த பக்கம் ஜாயின் பண்ணலாம். இந்த பக்கம் வந்து நமக்கு ஏன்னா பேக் சைடு வர்றதுனால இப்போ கையிலேருந்து உங்களுக்கு அளவு வரும். இங்கே பாருங்க. கையிலேருந்து அளவு வரும். அங்கே வச்ச மாதிரியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு 6 சுற்றளவு 7 அங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, அதே 7. இது ஆம்கோல் கிட்ட இந்த பக்கம் 8.5 தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் 8 வச்சாலும் உங்களுக்கு கரெக்டான அளவு வரும். இதை பாருங்க, அதே 9 கரெக்டாக வந்துருச்சு பாருங்க அளவு. உடம்பு சுற்றளவு இது சென்டராக ஒரு அளவு எடுத்துக்கோங்க. 8 அந்த பக்கம் 6.5 வச்சோம் இல்லையா, இந்த பக்கம் உங்களுக்கு 7. ஏன்னா இதில் ஃபுல்லாக வந்து மடிப்பில் போயிடும் தையல்.
அதனால் இந்த பக்கம் மட்டும் 7 வரும். அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. மூணு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸும் முடிஞ்சாச்சு. இந்த பக்கம் 3 தையல் போட்டோன்னா அதே மாதிரியே அந்த பக்கமும் 3 தையல் போட்டுக்கோங்க. பண்ணலாம். அந்த பக்கம் 3 தையல் போட்ட இந்த பக்கம் அதே மாதிரியே இந்த பக்கமும் ஏற்கனவே ஒரு தையல் போட்டாச்சு, 2 தையல் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு பிரிச்சுட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த ப்ளவுஸ் முடிஞ்சாச்சு. இப்போ பேக்குக்கு வந்து அப்படியே உள்ட மாதிரி நெக்கு வச்சு திருப்பியாச்சு. இந்த பக்கம் பைப்பிங் வைக்கணும். அது பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். துணி கட் பண்ணிக்கிறேன். இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். இப்போ ஓரத்தில் கொஞ்சம் மடித்து தைச்சிக்கோங்க. இந்தாங்க, இங்கே பாருங்கள், இந்த பைப்பிங் வைக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் வரும், இது பேக்குக்கு வராது. ஏற்கனவே தச்சாச்சு ஏற்கனவே. இது இப்போது தைக்கிறேன் பாருங்கள். இப்போ மடித்து தள்ளி அப்படியே மடிச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இங்கே ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி தான் இது. அந்த ப்ளவுஸுக்கு தச்சாலே அதே மாதிரி தான் இது.
பாருங்க, இந்த பாருங்க பைப்பிங் நல்லா அழகாக வந்திருக்கு, உருண்டையாக அழகாக வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சிக்கோங்க. பாருங்க, இதை அப்படியே மடிச்சுட்டு ஒரு மடிச்சுட்டு அப்படியே மடிச்சுக்கோங்க உருண்டையாக. இது மேலே இந்த பள்ளத்திலே தையல் போட்டுக்குவாங்க. இப்போ பாருங்க, இந்த பள்ளத்திலே தையல் போட்டுக்கோங்க. இப்போ அவங்க ப்ளவுஸ் அளவு பாருங்கள். இடுப்பு அளவு வந்து அவங்களுக்கு வந்து 30. இந்த பாருங்க, அதே 30 அளவு கரெக்டாக வந்துருச்சு. இடுப்பு அளவு இது. ஆம்கோல் அளவு அவங்களது 36. இந்த பாருங்க 36 கரெக்டாக வந்துச்சு. 35. இந்த பாருங்க, இந்த பாருங்க 36 கரெக்டாக வந்துருச்சு. அவங்களது உடம்பு சுற்றளவு எல்லாம் 36 தான். முடிஞ்சிருச்சு. இப்போ கொக்கி கதை எடுத்தால் இந்த ப்ளவுஸ் வேலையும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கிராஸ் கட்டிங் லைனிங் ப்ளவுஸு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. கொக்கி கதை எடுத்து எல்லாமே முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காத எங்களுக்கு எதனா குறைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.